أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحابه أجمعين. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، ولا تكن من الغافلين، صدق الله العظيم. قال نبينا محمد صلى الله عليه وسلم: لولا الهجرة لكنت امرأ من الأنصار، صدق صادق الأمين صلى الله عليه وسلم. அல்லாஹுவின் அன்பும் அருளும் அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் குடும்பத்தார்கள், சத்திய தோழர்கள், நல்லோர்கள், நாபாக்கள், வலிமார்கள், குறிப்பாக ஜும்ஆவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இறை இல்லம் வருகின்றிருக்கின்ற நம்மவர்கள் மீதும், உலகில் வாழ்கின்ற முஸ்லிமான முஃமினான அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். கடந்துவிட்ட நிமிடங்கள் வரையிலும் நம்முடைய வாழ்நாளில் நாம் செய்துவிட்ட குற்றங்களை, குறைகளை, பெரும் பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பதோடு இனி வாழும் காலமெல்லாம் பாவத்தின் அளவில் மீளாது நம்மை பாதுகாத்து நம்முடைய உள்ளங்களில் தேங்கி கிடக்கக்கூடிய ஆகுமான நாட்டங்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக. ஆமீன். நாம் வாழக்கூடிய இந்த இந்திய தேசத்தில் இஸ்லாமியர்களும் பிற சமயத்தவர்களும் சகோதரத்துவத்தோடும் சமய நல்லிணக்கத்தோடும் ஒற்றுமையாக வாழ்வதற்குண்டான வழியை அல்லாஹ் விசாலமாக திறந்து வைப்பானாக. நாம் இருக்கக்கூடிய இந்த இறை இல்லத்தின் வளர்ச்சிக்காக வேண்டி உடலாலும் பொருளாலும் ஆலோசனைகளாலும் யாரெல்லாம் இன்று வரையிலும் பாடுபடுகிறார்களோ, ஒத்துழைப்பை கொடுக்கிறார்களோ, அத்துணை நபர்களையும் அல்லாஹ் அவனது நிகரில்லாத பேரருளால் அங்கீகரித்துக் கொள்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆங்கில மாதத்தினுடைய முடிவு, டிசம்பர் மாதத்தினுடைய கடைசி பகுதி என்றால் பரவலாக பேசப்படும் அடுத்த ஆண்டு துவங்க இருக்கிறது, துவங்குவதற்கு இன்னும் இத்தனை நாட்கள் பாக்கி இருக்கிறது என்று எல்லா சமயத்தவர்களும், சமூகத்தை சார்ந்தவர்களும், மார்க்கத்தை மதத்தை சார்ந்தவர்களும் பேசுவார்கள். இன்னும் ஒரு நாளில் நம்முடைய மார்க்கம் இஸ்லாம், நம்முடைய மார்க்கத்திற்கு அடையாளமாக திகழக்கூடிய ஹிஜ்ரி ஆண்டு துவக்கம் நடைபெற இருக்கிறது. ஆங்கில ஆண்டினுடைய துவக்கத்தை எல்லாம் நம்மை அறிந்தவர்களுக்கு நம்முடைய நட்பு வட்டாரத்தில் அதை குறித்து பரிமாறி அறிமுகம் செய்து பல வாழ்த்துக்களை நாம் பரிமாறக்கூடிய சூழலில் நம்முடைய மார்க்கம் இஸ்லாம் நமக்கான அடையாளமாக சஹாபாக்களின் வாயிலாக அல்லாஹ் அளித்த இந்த ஆண்டினுடைய துவக்கத்தை குறித்தாவது நாம் பேச வேண்டும், நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், நம் பிள்ளைகளுக்கு நாம் சொல்ல வேண்டும். எண்ணி பாருங்கள், ஆங்கில மாதத்தினுடைய பெயர்கள் சொல்வது என்று சொன்னால் குழந்தைகள் வேகமாக ஒரு மூச்சில் சொல்லி முடிக்கக்கூடிய அளவில்
அந்த பெயரினுடைய பதிவு மனதில் ஆழமாக பதிந்திருக்கிறது, புதைந்திருக்கிறது. ஜனவரி அப்படின்னு ஆரம்பிச்சாங்க அப்படின்னா வேகமா சொல்லி வருவாங்க, டிசம்பர்ல வந்து முடிச்சிருவாங்க. இடையில் தடுமாற்றம் என்பது ஏற்படாது. ஆனால் நம்முடைய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கத்திற்குண்டான மாதங்களினுடைய அடிப்படையில் பெயர்களை சொல்லுங்கள் என்று சொன்னால் அதிகமான பிள்ளைகள், பெரியவர்கள் சில இடங்களில் தடுமாறிவிடக்கூடிய சூழலை நாம் பார்க்கிறோம். அப்படித்தான் இன்றைக்கு நாம் இருக்கிறோம். ரமலானுக்கு முன்னதாக ஷவ்வால், ரமலானை அடுத்து ஷஅபான் என்றெல்லாம் வேகமாக சொல்லக்கூடியவர்கள் வார்த்தைகளை மாற்றி கூட சொல்லிவிடுவார்கள். நம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தில் நாம் மார்க்கம் சம்பந்தமான செய்திகளை அவ்வப்போது கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். குடும்பத்தில் வீட்டில் உட்கார்ந்து என்ன செய்யணும்? பேசணும். மனைவி இடத்துல பேசணும், பிள்ளைகளிடத்துல பேசணும், நல்ல விஷயங்களை பரிமாறணும். என்ன மார்க்கு, ஸ்கூல்ல நடந்த பரீட்சையில என்ன மார்க்கு அப்படிங்கிறத பிள்ளைகிட்ட கேட்கிறோம். தொழுதியா, மதரசாவுக்கு போனியா, இன்னைக்கு மார்க்க விஷயத்தை என்னத்தை கற்றுக்கொண்டாய் அப்படிங்கிறத கேட்கறது இல்லை. ஸ்கூல்ல என்ன நடந்தது அப்படிங்கிறத கேட்கிறோம். மதரசாவுக்கு போனியப்பா, மதரசாவில் என்ன சொல்லி கொடுத்தாங்க, அல்லது இன்றைக்கு எத்தனை வரிகள் நீ பாடம் கொடுத்தாய், குறைந்தபட்சம் குர்ஆனில் எத்தனை வரிகள் நீ ஓதுன, இன்னைக்கு என்ன சூறாவை மனனம் செஞ்சிட என்றெல்லாம் கேட்க வேண்டிய தந்தைகளாக இருக்கக்கூடிய, பொறுப்பில் இருக்கக்கூடிய நாம் அவைகளையெல்லாம் தூரமாக்கிவிட்டோம். அருமையானவர்களே, நம்முடைய மார்க்கம் குறித்து உண்டான எண்ணங்களை, சிந்தனைகளை, தகவல்களை நாம் பரிமாறக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பங்களில் குறைந்தபட்சம் நம்முடைய நட்பு வட்டாரத்தில், நம்முடைய நண்பர்களிடத்தில் ஹிஜ்ரியினுடைய துவக்க ஆண்டு வருகிறது என்கின்ற செய்தியை, தகவலை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். செய்திகளை நாம் பார்க்கிறோம், நிறைய தகவல்கள் இணையத்தின் வழியே செல்போன்களில் பார்க்கிறோம். நமக்கு எதை பிடித்தமாக இருக்கிறதோ அல்லது நாம் எதை தேடிக்கொண்டிருக்கின்றோமோ அது மாதிரியான, அது சம்பந்தமான தகவல்கள் பதிவு என்று சொன்னால் மட்டுமே படிக்கின்றோம். இல்லை என்று சொன்னால் வேகமாக அதை நாம் நகர்த்தி விடுகிறோம். ஒவ்வொரு வினாடிகளும் நம்மை விட்டும் வேகமாக நகர்வது போல ஒவ்வொரு வினாடியும் நகர்ந்துட்டு தான் இருக்குது. நம்மளால ஒரு வினாடியை பிடிச்சு நிறுத்தி வைக்க முடியுமா அப்படின்னா முடியாத. உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையினுடைய தவணை கடிகாரத்தில் மின்னி மறையக்கூடிய இந்த இரு புள்ளிகளைப் போல வினாடிகள் வேகமாக கரைந்து கொண்டிருக்கிறது, நகர்ந்து கொண்டிருக்கிறது. அது மாதிரி நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் என்று சில விஷயங்களை, மார்க்க சம்பந்தமான விஷயங்களை கூட நாம் ஒதுக்கி விடுகிறோம். ஹிஜ்ரியினுடைய ஆண்டு அது எதை கொண்டு அமைக்கப்பட்டது என்பதை நாம் தெரிய வேண்டும். அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு கடிதம் எழுதினாங்க. உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம். நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படையில் கடிதங்கள் வருகின்ற பொழுது அதில் கால அளவை குறிப்பிடக்கூடிய இஸ்லாத்தினுடைய அடையாளமாக ஒன்று தேவை. தேதி என்பது நிர்ணயிக்கப்பட வேண்டும். ஒரு கடிதம் வருகிறது என்று சொன்னால் அது குறித்து எப்பொழுது எழுதப்பட்டது என்பது தெரிய வேண்டும். எப்பொழுது கைக்கு வந்து கிடைக்கிறது, என்ன தேதியில் கிடைக்கிறது என்பது தெரிய வேண்டும். அது சார்ந்த நடவடிக்கைகள் என்னென்ன செய்யப்படுகிறது. இன்றைக்கு காலண்டர் இல்லை அப்படின்னு சொன்னா மனிதனுடைய வாழ்க்கை பெரிய குழப்பத்தில் ஆயிடும். காலண்டருடைய அந்த தேதியினுடைய குறிப்பீடுகளின் அடிப்படையில் ஒரு செய்தியை நாம் முன்கூட்டியே செய்கிறோம், முன்னால் பதிவு செய்கிறோம். திருமணத்தினுடைய அழைப்பு முன்கூட்டியே நாம் அந்த தேதியை குறிப்பிட்டு சொல்கிறோம். இப்படி பல்வேறு நிலைகளை தேதியினுடைய பின்னணியில் நாம் செய்கிறோம்.
நமக்கான அடையாளமாக குறியீடாக அந்த செய்தி அமைகிறது. அபூ மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாவாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு சொன்னார்கள், எழுதினார்கள் கடிதத்தை. இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் தேதிகள் என்பது இடம்பெற வேண்டும். ஆலோசனை நடத்தப்பட்டது. ஹிஜ்ரி என்ற முடிவுக்கு ஆலோசனை முடிவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்துவம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 53வது வயதில் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு புலம்பெயர்ந்தது, ஹிஜ்ரத்து செய்தது. தன்னுடைய ஊரை, சொந்த ஊரை விட்டு பெருமானார் அவர்கள் மதீனாவை நோக்கி பயணப்பட்ட இந்த ஹிஜ்ரத்தினுடைய பயணத்தையும் அதில் முன்வைக்கப்பட்ட பொழுது சஹாபாக்களுடைய தீர்வாக ஹிஜ்ரத்தினுடைய அடையாள தேதிகளாக, ஆண்டாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்று முடிவாக்கப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து சரியாக 17 ஆண்டுகளில் இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரத் செய்து 17 ஆண்டுகளில் இந்த ஹிஜ்ரியினுடைய இஸ்லாத்தினுடைய காலத்தின் குறியீடாக தேதி நிர்ணயிக்கப்பட்டது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சஹாபாக்கள் இந்த மார்க்கத்தினுடைய விஷயத்தில் எவ்வளவு தூர நோக்கு சிந்தனையுடையவர்களாக இருக்கிறார்கள். இந்த மார்க்கத்திற்கான அடையாளம் என்பது மிக முக்கியமானது. அவைகளில் அடையாளங்களை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்பதில் மிக துரிதமாக செயல்பட்டவர்கள் சஹாபாக்கள். அதனால்தான் அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நம்முடைய மார்க்கம் சார்ந்த ஒரு அடையாள குறியீடு தேதி என்பது தேவை என்று குறிப்பிட்டார்கள். மிகச்சிறந்த வரலாற்று சிறப்பிற்குரிய அழகான ஒரு சிந்தனை அது. எண்ணி பாருங்கள், இன்றைக்கு ஹிஜ்ரியினுடைய ஆண்டினுடைய கணக்கீடு இல்லை என்று சொன்னால் இஸ்லாத்தினுடைய பல்வேறு வகையான மிக பெரும் அறிஞர்களுடைய வாழ்க்கையினுடைய பதிவுகள் இல்லாமல் போயிருக்கும். எந்த காலத்தில் வாழ்ந்தார்கள், எப்பொழுது வாழ்ந்தார்கள், எதை அவர்கள் எப்பொழுது சாதித்தார்கள் என்பதற்கான அடையாளங்களே இல்லாமல் போயிருக்கும். இந்த காலத்தினுடைய குறியீடாக இருக்கக்கூடிய செய்தியினுடைய கணக்கீடு, அதை தேர்வு செய்வதனுடைய பின்னணியில் பல்வேறு நிகழ்வுகள் இன்றைக்கு வரலாற்று நூல்களிலே தேதிகள் முதல் கொண்டு அடையாளமிடப்பட்டு ஆண்டுகள் குறிப்பிடப்பட்டு பல அறிஞர் பெருமக்களினுடைய சஹாபாக்களுடைய ஆட்சி காலம், தாபீன்களுடைய ஆட்சி காலம், இவைகளெல்லாம் நிறைவாக இடம்பெற்றிருக்கிறது. அருமையானவர்களே, வரக்கூடிய ஹிஜ்ரி 1446 நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. ஆங்கில ஆண்டு 2024 வேகமா வாயில வந்துடும். 2024 குழந்தைகள் கூட சொல்வார்கள். நாம் இருக்கக்கூடிய மாதம் ஜூலை மாதம், ஆனால் அரபியினுடைய மாதம் துல்ஹஜ் மாதத்தினுடைய கடைசியில் இருக்கும். சில மாதங்கள் இடையில் கேட்டால் குழம்பி விடுவோம். நாம் இது என்ன மாதம் என்று தெரியாது. ஆங்கில மாதம் தெரியும், அரபி மொழியில் உண்டான மாதம் நமக்கு தெரியாது. தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அது நமக்கான அடையாளம். அது நம்முடைய அடையாளத்தை நாம் ஒருபோதும் தொலைத்து விடக்கூடாது. அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக ஆழமான தூரநோக்கான சிந்தனையை கொண்டு உமர் இப்னு கத்தாப் அவர்களுக்கு எழுதிய அந்த கடிதம், அதனால் அவர்கள் ஹிஜ்ரியினுடைய அந்த பயணத்தை, ஹிஜ்ரத்தினுடைய பயணத்தை ஹிஜ்ரியினுடைய ஆண்டாக நிர்ணயித்தார்கள். அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு ஹைபருடைய யுத்தம் நடைபெற்று முடிந்த பின்னால் பெருமானாரை சந்தித்தவர்கள். பெருமானாரோடு சில காலங்கள் வாழ்ந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜபீத் நகரத்தினுடைய பொறுப்புதாரியாக அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை நியமனம் செஞ்சாங்க. மிகச்சிறந்த தகுதியுடைய ஒரு நபராக குறுகிய காலங்களில் நபியவர்களோடு பழகிய தோழர்களில்
எல்லோர்களாலும் அறியப்படக்கூடிய ஒரு தோழராக, சிறந்த நிர்வாகத்திறன் கொண்ட நபராக அவர்கள் விளங்கினார்கள். மார்க்கத்தினுடைய சட்டதிட்டங்களை தெரிந்தவர்களாக ஆனார்கள். நம்ம ஒவ்வொரு சஹாபாக்களுடைய ஒவ்வொரு நிலைகளையும் நமக்கான பாடங்களாக நாம் எடுத்துக்கொள்ளணும். ஒவ்வொரு விஷயத்தையும் அவர்கள் செய்கின்ற பொழுது அதனுடைய பின்னணியில் எவ்வளவு பெரிய இந்த சமூகத்திற்கான பயன்பாடை கொடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹுங்க மார்க்கத்தினுடைய விஷயங்களை எல்லாம் தெளிவாக விளங்கிக் கொண்டார்கள். இன்றைக்கு மார்க்கத்தினுடைய விஷயங்களை அறிந்து கொள்வதற்கு நாம் எவ்வளவு தூரம் நேரங்களை ஒதுக்குகிறோம் எண்ணி பாருங்கள். ஒரு நாள் கைபேசியில் நம்முடைய ஏராளமான மார்க்க சம்பந்தமான செய்திகள் இருக்கிறது. ஆனால் அது சார்ந்த செய்திகளுக்கு நாம் எவ்வளவு தூரம் நேரங்களை ஒதுக்குகிறோம்? உலகம் சார்ந்து வீண் விரயங்களுக்காக வேண்டி எவ்வளவு தூரம் நாம் நேரங்களை செலவிடுகிறோம் என்பதை எல்லாம் சிந்திக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜபீர் நகரத்தினுடைய பொறுப்புதாரியாக நியமனம் செய்தார்கள். கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம் ஈராக்கினுடைய தலைநகராக திகழக்கூடிய பஸ்ராவினுடைய பொறுப்புதாரியாக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நியமனம் செஞ்சார். இப்படி மிகப்பெரிய சிறப்புக்குரிய அந்த சஹாபி அவர்களுடைய சிந்தனையினுடைய பின்னணியில் இஸ்லாத்திற்கான அடையாளமாக விளங்கக்கூடிய காலத்தை கணிக்கக்கூடிய காலத்தினுடைய நிலைகளை அடையாளப்படுத்தக்கூடிய தேதி என்பது குறிப்பிடப்பட்டது, நிர்ணயிக்கப்பட்டது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஹிஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்கின்ற பொழுது இந்த ஹிஜ்ரத்தினுடைய பயணம் இந்த சமுதாயத்திற்கு அதில் ஒவ்வொரு அசைவுகளிலும் ஒரு பாடம் இருக்கிறது. முதலாவது, ஒரு மூமின் முழுவதுமாக இறைவனை சார்ந்து இருக்க வேண்டும் என்பதற்கான ஒட்டுமொத்தமான பாடத்தையும் இந்த ஹிஜ்ரத்தினுடைய பயணம் சொல்லித் தருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய உத்தரவை எதிர்பார்த்திருந்தார்கள். மக்காவில் வாழக்கூடிய இறை மறுப்பாளர்களுடைய கோபமும் அவர்கள் வெளிப்படுத்தக்கூடிய செயல்பாடுகளும் அவர்கள் தரக்கூடிய இடையூறுகளும் நெருக்கடிகளும் அதிகமான பொழுது மக்காவில் இருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்ய வேண்டும் என்கின்ற செய்தி அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய உத்தரவை அவர்கள் எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். நாம சில விஷயங்களை செய்கிறோம், சில முயற்சிகளை செய்கிறோம், கிடைக்காத போது நாம் சடைவடைந்து விடுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பிள்ளை படிப்புக்காக வேண்டி ஒரு காலேஜில் சேரணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னு வைங்க. அந்த காலேஜில் இடம் கிடைப்பதற்கு சில முயற்சிகளை செய்யணும், செய்யறதுக்கு பல்வேறு வழிகளை நம்ம கையாளுறோம். ஆனால் நம்முடைய பிள்ளையிடத்துல அதற்கான பொறுமை இருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். தந்தைக்கு தெரியும் இங்கு இவர் கற்றுக்கொண்டால் நன்றாக இருப்பார், இவர் எதிர்காலம் சுபிட்சமாக இருக்கும் என்பது வாப்பாவுக்கு தெரியும். ஆனால் மகனாரிடத்தில் அதை புரிந்து கொள்வதற்கான பக்குவம் இன்றைக்கு இல்லாமல் இருக்கிறது. வேலைகளினுடைய விஷயத்திலும் இளைஞர்களிடத்தில் வேலைகளுடைய விஷயத்திலும் நாம் பார்க்கிறோம். அவர்கள் எதை படித்துக் கொண்டார்களோ அதற்கு உரிய வேலைகளை தேடுவதற்கான முயற்சிகளில் பணிகளில் அவர்கள் ஈடுபடுகின்ற பொழுது சில கால தாமதங்கள் ஏற்படும். அந்த கால தாமதத்தையும் அவர்கள் தனக்கான சாதகமாக அவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதில் தேவையில்லாத விஷயங்களை செய்து பிரச்சனைகளை உருவாக்கி தன்னுடைய பெயர்கள் தனக்கும் தன்னுடைய குடும்பத்தார்களுக்கும் இழிவான பெயர்களை வாங்கித் தருவது, இப்படியான செயல்பாடுகளுக்குள்ளால் வழிகளுக்குள்ளால் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளாமல் தான் தேடக்கூடிய அந்த கல்வி அந்த வேலையினுடைய பின்னணியில் என்னென்ன விஷயங்கள் தேவைப்படும் என்பதையெல்லாம் சற்று அலசி ஆராய்ந்து அதற்கான வழிகளை தேடிக்கொள்வது சாதகமாக இந்த ஓய்வினுடைய காலத்தை எதிர்பார்க்கக்கூடிய இந்த காலத்தை பயன்படுத்திக் கொள்ளும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய உத்தரவை எதிர்பார்த்தார்கள்.
அந்த நேரம் வருகின்ற பொழுதுதான் அதற்கான நகர்வு என்பது இருக்க வேண்டும். ஒரு மோமின் அல்லாஹ் நாடுகின்ற பொழுது நிச்சயம் அது நடக்கும் என்ற நம்பிக்கை முழுவதுமாக உள்ளத்தில் இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு பயணப்பட்டார்கள். சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு பயணப்பட்டார்கள். பயணத்தினுடைய முன்னேற்பாடு, அந்த பயணத்தினுடைய ஒட்டுமொத்தத்தையும் தொகுப்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான வழியை தொகுப்பதின் மூலமாக, பயணப்படுவதன் மூலமாக அவர்கள் இந்த சமூகத்திற்கான பாடமாக கொடுத்தார்கள். மக்கா ஒரு பாலைவன பகுதி, எங்கு பார்த்தாலும் மணல் பரப்பு. இந்த பகுதியில் பயணப்பட்டால் நிச்சயம் அவர்கள் எதிரிகள் வெகு சீக்கிரம் கண்டுகொள்வார்கள். உதாரணமா மக்காவிலிருந்து வடக்கு திசையை நோக்கி பயணப்பட வேண்டும் மதீனாவிற்கு என்று வைத்துக் கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெற்கு திசையை நோக்கி பயணப்பட்டார்கள். தெற்கு பகுதியை நோக்கி பயணப்பட்டார்கள். எதிரிகளுடைய கண்ணோட்டம் இவர் மதீனாவை நோக்கி வேறெங்கோ சென்றிருக்கலாம் என்பதற்காக பரவலாக தேடக்கூடிய நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சிந்தனையை தெளிவாக அவர்கள் வகுத்துக் கொண்டார்கள். 3 தினங்கள் சௌருடைய குகையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சையதுனா சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பெருமானாருடைய முகத்தை மட்டுமே இந்த 3 தினங்கள் நிறைவாக பார்த்து மகிழக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திலே ஒருவருக்கு வழங்கினான் என்று சொன்னால் சையதுனா சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தான். நாமெல்லாம் கனவுலையாவது ரசூலை ஒரு வினாடி கண்டுவிட மாட்டோமா என்ற ஏக்கம் எல்லோருக்கும் இருக்கிறது. அல்லாஹ் கனவிலும் நினைவிலும் பார்ப்பதற்குண்டான பாக்கியத்தை நசீபை தருவானாக. ஆமீன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நறுமணம் கமழக்கூடிய அந்த உடல், மலர்ந்த முகம், சிரித்த முகமாக விளங்கக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபம் கொண்டால் முகம் சிவந்து விடும் என்று சஹாபாக்கள் அடையாளப்படுத்துகிறார்கள். வாய் திறந்தால் அல்லாஹ் விரும்பக்கூடிய சத்திய வார்த்தையை மட்டுமே பேசக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நெருக்கத்தில், தூரத்தில் அல்ல, நெருக்கத்தில் அமர்ந்து அவர்களோடு உரையாடக்கூடிய பாக்கியத்தை சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெற்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அந்த பயணத்தை தொகுத்துக் கொண்டார்கள்? 3 தினங்களுக்கு பின்னால் தங்கள் பயணப்படுவதற்கான ஒட்டகையை கொண்டு வருவதற்காக வேண்டி அப்துல்லாஹ் இப்னு உரைக்கத் என்று சொல்லக்கூடிய ஒருவரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்தினார்கள். அதெல்லாம் முன்னேற்பாடா செஞ்சுக்கிட்டாங்க. அவர் நம்பிக்கையான மனிதர். அவர் முஸ்லீம் ஆகல, அவர் அன்றைய சூழலில் முஸ்லீம் ஆகல, ஆனால் நம்பிக்கையான மனிதர். நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு கட்டங்களில் சரியான நிலைகளை சிந்தித்து அதற்கான வழிகளை நாம் தொகுக்காமல் பல இடங்களில் தோற்று போய் விடுகிறோம். நாம் தொகுக்குதல் என்பது சரியாக இருக்க வேண்டும். அதனுடைய முன்னேற்றம் என்பது சரியாக இருக்க வேண்டும். முன்னோட்டம் சரியாக இருக்கணும். நாம் வரையறுக்கக்கூடிய அந்த கால அவகாசங்கள் இவைகளெல்லாம் சரியாக இருக்கணும். அப்படி சரியாக இருக்குமேயானால் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு ஒருவர் பெரும் சிரமத்தையும் கடந்து விடுவார் என்பதற்கான ஒட்டுமொத்தமான பாடமாகத்தான் இந்த ஹிஜ்ரத்தினுடைய பயணம் என்பது இருக்கிறது. 3 தினங்களுக்கு பின்னால் இந்த இடையில நமக்கெல்லாம் கேள்விப்பட்ட செய்தி, ஒரு கட்டத்தில் எதிரிகள் நெருங்கி வந்து விட்டார்கள். குகையினுள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சித்தீக் நாயகம் சித்தீக் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஒரு பயம் ஏற்பட்டுச்சு. பெருவிரலை எதிரிகள் சற்று கூர்ந்து கவனித்து பார்ப்பார்களே, ஆனால் நாம் மறைந்திருப்பது தெரிந்துவிடுமே என்கின்ற ஒரு நிலையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொன்னாங்க, எதிரிகள் நெருங்கி விட்டார்களே, எதிரிகள் நெருங்கி விட்டார்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை அருள்முறை குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்து சொல்கிறான், யகூலு லி ஸாஹிபிஹி லா தஹ்ஸன் இன்னல்லாஹ மஅனா.
லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள், கலங்காதீர்கள், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறார். ஒவ்வொரு மூமினுடைய மனிதனுடைய வாழ்க்கையிலும் நெருக்கடிகள் வருகின்ற பொழுது, சிரமங்கள் வருகின்ற பொழுது, அப்ப நெருக்கடியில் மட்டும்தான் அல்லாஹ் நினைக்கணுமா? சந்தோஷமா இருக்கிறோம், ஒரு திருமண வீடு, அங்கு நினைக்க கூடாதா அப்படின்னா அப்படி இல்லை. நெருக்கடியான நேரங்கள்ல நாம் மறந்து விடுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். நிலை தடுமாறி விடுவோம். என்ன செய்கிறது? நம்முடைய உள்ளத்தை வலுப்பெறுவதற்கான, உறுதிப்படுத்துவதற்கான ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை அது. லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வரலாற்று ஆய்வாளர்கள் எழுதுவார்கள், சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் கேட்டார்கள், எதிரிகள் நெருங்கிவிடக்கூடும் என்று நான் பயப்படுகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, நீங்க கவலைப்படாதீங்க, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். இங்கு சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தன்னை குறித்து எந்த பயமும் இல்லை. வரலாற்று வல்லுநர்கள் எழுதக்கூடிய வார்த்தை அது. தனக்கு ஏது நிகழ்ந்து விடுமோ, தன்னை எதிரிகள் சிறைபிடித்து விடுவார்களோ, தன்னுடைய தலை கொய்யப்பட்டு விடுமோ என்ற எந்த பயமும் இல்லை. ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஏதேனும் நெருக்கடியை கொடுத்து விடுவார்களோ, சிரமங்கள் அவர்களை தொட்டு விடுமோ என்ற கவலை சித்தீக் ரலியல்லாஹுடைய உள்ளத்தை ஆட்கொண்ட பொழுது, அப்பதான் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், எதிரிகள் நெருங்கிட்டாங்களே, எனக்கு ஒரு விதமான அச்சமாக இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், நீங்கள் கவலைப்படாதீர்கள். சித்தீக் ரலியல்லாஹுடைய கவலை தன்னை குறித்து அல்ல, அது தாஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்தான கவலை அது. அருமையானவர்களே, அருமையான தோழமைக்குண்டான உதாரணம், முன்னுதாரணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சித்தீக் ரலியல்லாஹு அவர்களும். ஹிஜ்ரத்துடைய பயணம் மிகப்பெரிய நெருக்கடிகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்தார்கள், பயணப்பட்டார்கள். அந்த பயணம் மிகப்பெரிய மாற்றத்தை இந்த மார்க்கத்திற்கு தந்தது. இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்கான வழியாக அது இருந்தது. இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்குண்டான விதைகளாக மதீனாவினுடைய வருகை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகை அமைந்தது. மக்கா நகரிலிருந்து வெளியேறினார்கள். இடையூறுகள், நெருக்கடிகள் தாங்க முடியாத சூழலில் துஆ செய்து கொண்டு சென்றார்கள். துஆ செய்து கொண்டுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணப்பட்டார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு பிடித்தமான ஊராக அந்த மதீனா நகரை அல்லாஹ் ஆக்கி கொடுத்தான். அல்லாஹ் ஆக்கி கொடுத்தான். நாம் ஒரு கட்டத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு பயணப்படுகின்ற பொழுது அல்லாஹ்விடத்திலே கையேந்தி கேட்கக்கூடிய பழக்கத்தை நாம் ஏற்படுத்தணும். அதனாலதான் பாத்தீங்கன்னா, பிரயாணப்படுறோம் இல்லையா, பயணப்படும் போது 2 ரக்காயத்தை தொழுதுட்டு துஆ செஞ்சுட்டு போங்க அப்படிம்பாங்க. நஃபிலான தொழுகை தொழுதுட்டு போங்க, பிரயாணத்தில் எந்த இடையூறு வந்துடக்கூடாது. அதுபோல பிரயாணப்படும் போது நீங்க என்ன செய்யுங்க, தர்மம் செஞ்சுட்டு போங்க, இடையூறுகளை தட்டிடும் அப்படிம்பாங்க. பிரயாணப்படுகின்ற பொழுது அல்லாஹ்வோடு நாம் தொடர்புடைய நிலையில் நம்முடைய பயணத்தினுடைய துவக்கம் இருக்குமையானால், பயணம் நெடுகிலும் பல்வேறு இடையூறுகள் நமக்கு வந்தாலும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். அதற்கான முன்னுதாரணமாக ஹிஜ்ரத்தினுடைய பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பயணம் என்பது அமைந்திருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மதீனாவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். நினைத்து பாருங்கள், அல்லாஹ் எப்படி மாற்றத்தை ஏற்படுத்தினான். மக்காவில் சொந்த ஊரில் அவர்களால் நிம்மதியாக நிறைவாக வாழ முடியாத ஒரு நிலைப்பாடு, நெருக்கடி, பல்வேறு தொல்லைகள், பெருமானாருடைய தலையை அதை வெட்டிவிட வேண்டும் என்கின்ற முடிவுக்கு வந்து விட்டவர்கள். இங்கு மதீனா நகருக்குள்ளால் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகை தூரத்திலே தென்படுகிறது. மக்கள் எல்லாம் அந்த மதீனா நகரத்தினுடைய எல்கையில் ஒன்று கூடி, தலஅல் பத்ரு அலைனா, எங்கள் மீது பூரண சந்திரன் உதயமாகிவிட்டது என்று சிறுவர்கள் எல்லாம் பாடினார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆவை அல்லாஹ் அங்கீகரித்தான். அருமையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை குறித்து அல்லாஹ் சொல்கிறான், லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, நபியினுடைய உங்களில் இருக்கக்கூடிய தூதுவரில் உங்களுக்கு அழகான முன்னுதாரணம் இருக்கிறது. பெருமானாருடைய ஹிஜ்ரத்தினுடைய பயணத்தினுடைய பின்னணியிலும்
இந்த சமூகத்திற்கு நம்மில் ஒவ்வொருவருக்கும் ஏராளமான படிப்பினைகள் இருக்கிறது. அந்த படிப்பினைகளை நாம் அறிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ்விற்கு பிடித்தமான நிலையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்கிறான், வலா தக்கும் மினல் காஃபிரீன், பொடுபோக்குத்தனமுடையவர்களாக நீங்கள் ஆகிவிடாதீர்கள். பொடுபோக்கான நிலையில் இந்த மார்க்கத்தினுடைய விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ளாமல் நம்முடைய வாழ்க்கையை நாம் நகர்த்திவிடக் கூடாது. மார்க்க சம்பந்தமான எல்லா விஷயங்களையும் நாம் தெரிவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாழும் காலமெல்லாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உள்ளத்தால் உளப்பூர்வமாக நேசிக்கக்கூடிய பாக்கியத்தையும், அவர்கள் எந்த வழியில் வாழ வேண்டும் என்பதை நமக்கு போதித்தார்களோ அந்த வழியின் அமைப்பில் வாழ்ந்து அல்லாஹ்வுடைய அருளை இம்மையிலும் மறுமையிலும் நிறைவாக பெறுவதற்குண்டான பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய பெற்றோர்களுக்கும் நம்முடைய உஸ்தாதுமார்களுக்கும் நம்முடைய சந்ததிகள் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.